إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن تقوى الله تعالى تنجيكم من عذاب القبر وعذاب النار وتدخلكم في الجنة الأعلى فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون صدق الله العليم عن عبد الله بن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب في اليوم إليه 100 مرة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து பரிபோஷித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கையை தம் வாழ்க்கையாக ஏற்று எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் இன்னும் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை ஏற்று எடுத்து நடக்கவிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய இல்லத்திலே ஏத்துக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேசர்களே, வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை எம்மால் இயன்ற அளவு எடுத்து நடந்தும், வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எவற்றையெல்லாம் எமது வாழ்க்கையை விட்டு தூரமாக்கிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களை எம் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கிக் கொள்ளுமாறு நேற்றும் தவறுகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இவ்வுலகத்திலே படைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும், அதாவது நாம் ரூஹுகளாக இருப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அனைத்தையும் நிர்ணயம் செய்து வைத்துவிட்டான். வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் போது ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, அதாவது மனிதர்களாகிய நாம் எதிலிருந்து வந்தோம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றிலிருந்து அல்லாஹ் தஆலா எம்மை உருவாக்கி இருக்கிறான். நாம் பிறப்பதற்கு முன்னால் ஒரு தாய் தந்தருடைய ஒருங்கிணைப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை தாயின் கற்பனையிலிருந்து வெளியாக்குறான். அந்த விந்தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளின் மூலமாக ஒரு ஆணின் முதல் தண்டிலிருந்து அவனை வெளியாக்குறான். அருமை சகோதரர்களே, ஏழு என்ற இல்லாமல் இருந்த எம்மை தபாரக அல்லாஹ் தஆலா தான் புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடியவன். அவன் தான் மனிதனை உருவாக்கி இருக்கிறான். உருவாக்கியவன் மாத்திரமல்ல, எமக்கு சில கட்டுக்கோப்புகளையும் அவனால் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸிலே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் எமக்கென்று ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கின்றது.
ஒரு எம்பிஷன் இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 வயது வரும்போது நாங்கள் அந்த பிள்ளைகளை நேசரியில சேர்க்கிறோம். அதுக்கு பின்னால பாடசாலை கல்வி, அத்தோடு ஏலவல், அதற்கு பின்னால மேற்படிப்புகள் படைத்து படிக்க வைக்கிறோம். என்னத்துக்கு? அந்த குழந்தை ஒரு நல்ல நிலைமையிலே வந்து அதோடைய ஒரு நோக்கத்தை அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பெற்றோராகிய நாங்களும் அந்த குழந்தைக்குரிய அனைத்து தேவைகளையும் செய்து கொடுக்கிறோம். அதே போல நாங்களும் வாழக்கூடிய நேரத்தில் தனக்கென்ற ஒரு வீடு, தனக்கு சந்தோஷமாக உறங்கி எழும்பதற்கு ஒரு வீடு, ஒரு தொழில், ஒரு வாகனம், இவை என்பது ஒரு மனிதனுடைய ஆசைகளில் வித்தியாசமானது கிடையாது. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய தேவையும் தான் ஆசையும் தான் அருமை சகோதரர்களே. வல்லவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஹமுர் ராஹிமீன் உலகத்திலே எமக்கு இரக்கம் காட்டக்கூடிய உலகளாவிய ரீதியிலே பார்ப்போமேயானால் தன் தாயை விட இரக்கம் காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. திருமணம் முடித்து கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனுக்கு காட்டக்கூடிய இரக்கத்தை விடவும், மனைவி கணவனுக்கு காட்டக்கூடிய இரக்கத்தை விடவும் ஒரு தாய் அவருடைய பிள்ளைக்கு காட்டக்கூடிய இரக்கம்தான் மேலான அருமை சகோதரர்களே. இவற்றை விடவும் பன்மடங்கு இரக்கம் காட்டக்கூடிய அர்ஹமுர் ரஹீம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எமக்கு இந்த வாழ்க்கையை, அதாவது எம்மை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தாயின் கட்டளையிலிருந்து அனுப்பி எமக்கு வாலிப வயது, வயோதிகம், இவ்வாறு பல கட்டங்களை வாழ்க்கையில் வைத்திருப்பது எம்மிடமிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது என்ன? அவன் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்திருக்கிறான்? கடைசியாக அவனது நோக்கம் இருக்க வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதுதான் அருமை சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. நாம் மனிதனை படைத்து அவனுக்கு இரு வழிகளையும் காண்பித்து கொடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தொழிலை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு இடத்திலே நாங்கள் வேலை செய்வதாக இருந்தால், அந்த இடத்திலே நாம் எனக்கு தரப்பட்ட கடமைகளை சரிவர செய்கிறோம், நமக்கு தரப்பட்ட பொறுப்புகளை சரிவர செய்கிறோம். எம்மால் ஏதாவது தவறுகள் நடந்தால் அந்த தொழிலே அதை நடாத்தக்கூடியவர் ஏதாவது எம்மின் மூலமாக தவறுகள் நடந்தால் அதை நாங்கள் அவரிடத்தில் எக்ஸ்கியூஸ் பண்ணும் போது அவர்களை மன்னித்து ஒரு சான்ஸ், 2 சான்ஸ், 3 சான்ஸ்களுக்கு தருவார்கள். ஆனால் உலகளாவிய ரீதியிலே அவ்வளவுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதற்கு பின்னாலும் நாங்கள் மீண்டும் அதே தவறை செய்யும் இடத்து அந்த இடத்துக்கு வேறொரு ஆளை நியமிக்க வேண்டிய நேரம் அந்த முதலாளிக்கு வருவது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு இல்லை சகோதரர்களே. வல்லவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை அமைத்து தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எனக்கு முன்மாதிரியாக காட்டி தந்து, இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய பத்தோடைகள் நன்மைகளால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்பதை நபி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் வாழக்கூடிய காலத்திலே நமது அனைத்து நிலைப்பாடுகளையும் நான் காலை விழுப்பதிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக எமக்கு சுன்னத்தான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார். காலையிலே எழும்பக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை ஓதி நாங்கள் எழும்புகின்ற நேரத்திலே அது நன்மைக்குரிய இடமாக மாறுகிறது. காலையில எழுந்து வெளிவாசல் தேவைகளை முடித்து சுபோதய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு குணு செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் அருமை சகோதரர்களே, எங்களுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த சுபோதய தொழுகையில் நாங்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டால் அல்லாஹ் தஆலா நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, வெற்றியுடைய கொடியை எடுத்துக்கொண்டு அவர்கள் போகிறார்கள். சுபஹ் இல்லாமல் நாங்கள் தொழிலுக்கு போகக்கூடிய நேரத்துல சைத்தானுடைய கொடியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவ்வாறுதான் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அன்றாட நிகழ்வாலும் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையில் எழுந்திருந்து நாங்கள் செய்யக்கூடிய தொழில், நாங்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள், தாய்தந்தையருக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், குழந்தைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறையை காண்பித்து தந்திருக்கிறார். சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு பாதையிலே நடந்து போகிறோம், ஒருவரை சந்திக்கிறோம்,
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவரை பார்த்து நாங்கள் சலாம் சொன்னால் அதுவும் எனது பட்டோரையின் நன்மையை அதிகரிக்க செய்யும். அவரை பார்த்து குறைந்த புன்முறுவல் பூத்தாலும் கூட சதகாவுடைய நன்மையை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உதாரணமாக பார்த்தால் பரலுடைய தொகையை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் சென்ற உபதேசங்களில் கேட்டிருப்போம், 50 நேர வக்துக்கள் கடமையாக்கப்பட்ட சமூகம் தான் நாங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி எமக்கு 5 நேர வக்து தொழுகையை பரிசாக கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அந்த 5 நேர தொழுகையை தொழக்கூடிய எமக்கு அல்லாஹ் தஆலா 50 நேர தொழுகையுடைய நன்மையை தருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, பரலான தொழுகையை தொழுகிறோம், அதுக்கு பின்னால 2 ரக்காத்துக்களோ 4 ரக்காத்துக்களோ சுன்னத்தை தொழுகிறோம். பரலுக்கு முன்னால 2 ரக்காத்துக்களோ 4 ரக்காத்துக்களோ சுன்னத்தை தொழுகிறோம். அது எதற்காக உருவாக்கப்பட்டது? அருமை சகோதரர்களே, பரலிலே வரக்கூடிய குறைபாடுகளை நாம் மனிதர்கள் தான், குல்லு பனி ஆதம ஹத்தா, அனைத்து ஆதமுடைய மக்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். அதே போல ஆதமுடைய மனிதர்கள் மறவிக்கும் தவறுக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவர்கள். முதலாவது நியத்தை வைத்து நாம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால தொழுகையிலே வரக்கூடிய சிந்தனைகள், நாம் தொழக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய சிந்தனைகள், எம்முடைய தொழுகையுடைய மதிப்பு, எமது தொழுகைக்கு நாம் இடக்கூடிய மதிப்பு, அதை நம்மால் தான் அறிய முடியும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இடத்திலே வேற மதிப்பு இருக்கின்றது. நாம் சரியாக தொழாவிட்டால், அதிலே ஓடக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அத்தஹியாத்துல் சரியாக இல்லாவிட்டால், கியாமத்துடைய நாளையிலே பழைய துணி சுருட்டி மூஞ்சிலே எறிவது போல அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை கணக்கெடுக்க மாட்டார். அருமை சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையின் பிரகாரம் அல்லாஹ் தஆலாவால் கட்டளையிடப்பட்ட அந்த 5 நேர தொழுகைகளையும் நாம் தொழுது வருவோமேயானால் அதிலேயும் எம்மால் எமக்கு அறியாமல் சிறு சிறு தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளுக்கு ஒரு தவறிலே வரக்கூடிய அந்த தவறை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அருமை சகோதரர்களே, நமக்கு அனைத்தும் தெரியும். எமது வாழ்க்கையிலே காலையில இருந்தால் என்ன செய்ய வேண்டும், வெளிவாசல் போற நேரம் எப்படி போக வேண்டும், தொழிலுக்கு போற நேரம் எப்படி போக வேண்டும், கணவன் மனைவியோடு உறவாடுகின்ற பொழுது, கதைக்கின்ற பொழுது, பெற்றோர்கள் குழந்தைகளோடு கதைக்கின்ற பொழுது எமது அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தெரியும். இருந்தாலும் நாங்கள் மறந்தவர்களாக அதனை கணக்கெடுக்காமல் பொறுப்போக்காக வாழ்ந்து வந்திருக்கிறோம். நாம் எப்போது நபி அவர்கள் காட்டு தந்ததின் பிரகாரம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு எமது நடைமுறைகளையும் நாம் தொழுவதாக இருக்கலாம், இன்னொருவரோடு கதைப்பதாக இருக்கலாம், வேற ஏதாவது சதக்கா கொடுப்பதாக இருக்கலாம், எந்த காரியத்தை செய்தாலும் அதற்குரிய நன்மையை அடைந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்தால்தான். எமது வாழ்க்கையிலே நாம் அதிகமான நேரங்களை வீணடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்றது, அந்த ஓய்வு நேரங்களிலே எமது நேரம் போனிலே தான் கழிகிறது, அல்லது அரட்டை அடிப்பது, வீணான பேச்சுக்கள் பேசுவது, இவ்வாறாக நேரத்தை கழிக்கிறோம். ஒவ்வொருவரும் தனியை சிந்திச்சு பார்த்தால் அந்த உள்ளத்துக்கு விளங்கும். உதாரணமாக சுபோசர் வீட்டுக்கு போறார், தொழிலுடைய நேரம் தொடங்குவது 9 மணியாக இருந்தால் ஒரு 2 ஹவர் கிட்டத்தட்ட இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் மொபைலை நோண்டி கொண்டிருந்ததற்கு பின்னால அந்த கடைசி நேரத்தில் யோசனை வரும், அடே கொஞ்சம் குர்ஆன்ல 2 சப்பு ஓதிருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் திக்ர் செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இஸ்திக்பார் செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று உள்ளத்துக்கு தோன்றும். ஆனால் ஷைத்தானுடைய வேலை எமது நேரத்தை அதிலிருந்து வீணடிக்க செய்து விடுவார். அருமை சகோதரர்களே, கேட்டால் நாங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறோம், இருந்தாலும் அந்த செயல்பாடுகளை எமது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு தவறி விடுகிறோம். அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவருக்கு உபதேசம் செய்த நேரம், அதாவது நிஅமத்தான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 நிஅமத்துக்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதிகமான மனிதர்கள் அதிலே பொதுபோக்காக கவலையீனமாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், அந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமும் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஓய்வு நேரங்கள் நிறைய இருக்கின்றது. நமது வேலை பணியை வைத்து நாங்கள் சொல்கிறோம்,
நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், இருந்தாலும் அந்த வேலை முடிந்தாலும் அதுக்கு பின்னால ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்றது. எமது சமூகத்திலே சிலர் இருக்கிறார்கள், கிடைக்கிற நேரத்துல 2 ரக்காத் தொழுது கொள்வாங்க, நேரம் எடுத்து 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வாங்க. பஸ்ல வாகனத்துல பிரயாணம் செய்யற நேரம் தஸ்பியோட இஸ்திக்பாரோட போவாங்க. அப்படி போகக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதே நேரம் அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, வாழக்கூடிய காலத்துல நாங்க நமக்கு தரப்பட்ட அந்த நடவடிக்கைகளை நபி அவர்களுடைய வாழ்க்கை பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் பஹவலானு, ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்தார்கள். வகத்தனின் ஹம்தன் கப்ல ஹம்ஸ், உனது வாழ்க்கையில நீ 5 விடயங்களை அடைவதற்கு முன்னால் இன்னும் 5 விடயங்களை நீ பிரயோசனப்படுத்திக்கொள். முதலாவது சொன்னாங்க, ஷபாபக கபுல ஹரமிக், உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாலிபத்தை நீ வயோதிபம் அடைவதற்கு முன்னால பயன்படுத்திக்கொள். வாலிப காலத்துல உடம்புல தெம்பு இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஏதாவது ஒரு விடயத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு உற்சாகம் இருக்கும். வயோதிபமாயினால் அந்த உற்சாகம் இருக்காது, அந்த ஆரோக்கியம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபமாக இருக்கிற நேரத்துல இரண்டாவது கியாமத்து நாளையில எங்களுக்கு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாததுல ஒரு கேள்விதான், உனது வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய்? அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல தவறும் பட்சத்தில் கியாமத்து நாளையிலே ஒரு அடி ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாத அருமை சகோதரர்களே, எமது வாலிபம் நமக்கு தெரியும், நாம் எவ்வாறு கழிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அவற்றை நாங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே கழித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், உனக்கு நோய் வாய்ப்படுவதற்கு முன்னால உனக்கு தரப்பட்ட ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள். உடல்ல ஆரோக்கியம் இருக்கிற நேரம் எப்படி ஓடி ஆடி நாங்க வேலை வெட்டியல் செய்தோமோ, அமல் இபாதத்துக்கள் செய்தோமோ, இன்னொரு சமூக வேலை நடவடிக்கைகள் செய்தோமோ, நாங்கள் நோய் வாய்ப்பட்டதுக்கு பின்னால அவற்றிலே எமக்கு ஈடுபாடு காட்ட முடியாமல் போகும் அருமை சகோதரர்களே. அதே போல மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீ செல்வந்தனாக இருந்தால் உனக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலே நீ ஏழ்மை அடைவதற்கு முன்னால அவற்றை அல்லாஹுக்காக, அல்லாஹ்வின் பாதையிலே, அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக நீ செலவு செய்து கொள். அடுத்ததாக சொன்னார்கள், உனக்கு தரப்பட்ட ஓய்வு நேரத்தை நீ ஈடுபாடு அல்ல, அதாவது வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால நீ அவற்றை பயன்படுத்திக்கொள். கடைசியா சொன்னார்கள், கபல மௌத்திக், நீ மரணிப்பதற்கு முன்னால உனது வாழ்க்கையை நீ அல்லாஹும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே நீ பயன்படுத்திக்கோ என்பதாக சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே மனிதனை உலகத்துக்கு படைத்து குறிப்பிட்ட சில மூச்சுக்களை அவனுக்கு வாழ்நாளாக கொடுத்து அதற்கு பின்னால கபருக்கு வந்ததுக்கு பின்னால அங்கே சில காலங்கள் கடத்தி சொர்க்கத்துடைய வாழ்க்கையையோ நரகத்துடைய வாழ்க்கையோ அவன் அனுப்பி வைத்து போகட்டும் என்று அல்லாஹ் தஆலா மனிதனை உலகத்துக்கு அனுப்பல்ல. மனிதனுக்கு முக்கியமான கடமைகளாக நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ் இது போன்ற கடமைகளை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜுடைய கடமை அது வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு, உடலிலே ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு, ஜகாத் செல்வந்தர்களுக்கு, அதாவது வசதி இருந்து தனக்கு மேல் மிச்சமாக இருந்தால் அது 100க்கு 2.5 கொடுக்கிறது, அது வசதி வாய்ப்பு உள்ளவருக்கு. அதே போல நோன்புல கூட விதிவிலக்கு இருக்கின்றது. யாருக்கு? ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு, பிரயாணிகளுக்கு அதனை முன்பின்னாக செய்யலாம். ஆனால் பிறவைக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. அருமை சகோதரர்களே, இவ்வாறு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்துவிட்டு நீ இவ்வாறு செய்தால், நாங்கள் தொழுகிறோம், உதாரணமாக ஒருவருக்கு 10 ரூபாய் தான் சதக்கா கொடுக்கிறோம் என்றால், கொடுக்கிற நேரத்துல இன்னமல்ல அமாலு பின்னியாத், நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளும் அது எண்ணத்தை பொறுத்துத்தான் இருக்கிற அருமை சகோதரர்களே. நாங்க கொடுக்கிற அந்த 10 ரூபாய் சதக்காவாக இருக்கலாம், யா அல்லாஹ் இதை நான் உனக்காக கொடுக்கிறேன், அல்லது நாங்க மனசுல ஏதாவது நினைச்சு கொண்டு கொடுக்கிறோம், அதாவது என்னோட பிள்ளைக்கு சுகம் இல்லை, அல்லது தாய்க்கு சுகீனம், அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது, இதை நாங்க மனசு நிறுத்தியா அல்லாஹ் நான் இன்னாருக்கு இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டாவது நாயனே நீ எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு விமோசனத்தக்கா, இது அல்லாஹ் தஆலா இடத்துல நாங்க சதக்காக்கள் கொடுக்கிற நேரம் அந்த நியத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா கூலியை தருகிறான்.
நீயத்து இல்லாமல் நாங்கள் லட்சக்கணக்கு கொடுத்தல் சொன்னாலும் மருமை சகோதரர்களே அது வெறும் காணல் நீரை போல வீணானதாக ஆகும். மருமை சகோதரர்களே, நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நாங்க நடக்கிற நடையாக இருக்கலாம், நாங்க பேசுற பேச்சுக்களாக இருக்கலாம், நாங்க கொடுக்கிற தான தர்மங்கள், நாங்க குர்ஆன் எடுத்து ஓதுவோம் என்றாலும் கூட யா அல்லாஹ் இதனுடைய பூர்த்தியான நன்மை என்ன கபருக்கு வரணும். நாங்க சதக்கா கொடுக்கிற நேரம் இதனுடைய பூர்த்தியான நன்மை வரணும். மார்க்கத்துல சொல்லப்படுவது பாதையில இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு கல்புள் இருந்தால் அதை ஓரமாக்கி ஒதுக்கமாக போட்டுவிட்டு போவது கூட சதக்காதான். அருமை சகோதரர்களே, இதை கூட யா அல்லாஹ் நான் உடக்காக செய்கிறேன் நியத்து வைத்து செய்தால் அதனுடைய நன்மை இருக்கும். அருமை சகோதரர்களே, மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ற நேரத்தில் கூட ஏத்திகாஃபுடைய நியத்தை வைத்து வந்தவர்கள் மஸ்ஜிதுக்குள் இருந்து வெளியேறும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தருகிறான். நாங்கள் தூங்குற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். சூரத்துல் வாக்கிஆ, சூரத்துல் முல்க், சூரத்துல் சஜதா இது போன்ற சூறாக்களை எங்களுக்கு முன்வைத்து தந்திருக்கிறார்கள். ஏன் நாங்க தூங்கி எழுந்திருக்கும் வரைக்கும் நமக்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். சகோதரர்களே, ஒரு பிரயாணம் போனதாக இருந்தாலும் கூட சுப்ஹானல்லதி சக்கரனா ஹாதா இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொண்டு போகிறோம். அந்த பிரயாணம் முடியும் வரைக்கும் எங்களுக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். அருமை சகோதரர்களே, எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் மறந்து விட்டோம், வேறொன்றும் இல்ல, அனைத்தும் எங்களுக்கு தெரியும். வீட்டுல நாங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில இருந்து வெளியில போறதா, வீட்டுக்கு உள்ளுக்கு வாரதா, குறைந்த அளவு நாங்க துவாக்களை எழுதி ஒட்டியாவது வைக்கணும். போறதுக்கு கண்டாலும் படித்திருக்கக்கூடிய பாடமாக்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு கூட சில நேரங்கள் துவாக்களோட மறக்கிற அருமை சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும்? நாங்க அதை ஞாபகம் வருவதற்காக காண்ட இடத்துல மஸ்ஜிதுல பார்க்கணும். மஸ்ஜிதுக்கு வெளியில போற நேரத்துல அடிச்சுக்குது அந்த துவாவை. மஸ்ஜிதுக்குள்ளுக்கு வார நேரம் மோதுற துவா, வெளிவாசல் போறது, உள்ளுக்கு இருந்து வெளியில வாரது, இந்த துவாக்களை நாங்க குறைந்த அளவு நாங்க பாடமாக்கணும். அதே போல 7வது அருமை சகோதரர்களை பார்த்து ஓதுறதுக்காவது நாங்க எமது வீடுகள்ல அந்த துவாக்களை ஒட்டியாவது வைக்கும். அருமை சகோதரர்களே, வல்லவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கம் வாய்ந்தவன் என்றால் அவன் நன்மைகளை தாரத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் தான் அருமையான சகோதரர்களே அந்த நன்மையின் பக்கம் தேடி போறதுக்கு தவறுதலாக இருக்கிற அருமை சகோதரர்களே. உதாரணமாக உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் அறிவிக்குது, ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நடக்குது, இது தேவையுடையவர்களுக்கு நாங்க இவ்வளவு கொடுக்கிறோம் அல்லது இப்படியான ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம், தேவையுள்ளவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தாருங்கள் என்றால் நாங்கள் அதற்கு எவ்வளவு தூரம் ஓடி திரிகிறோம். அருமை சகோதரர்களே, டாக்குமெண்ட் இருக்கிறோம், தேவாலயங்களை போயிட்டு சந்திக்கிறோம், அதுக்கு எங்களை நேரத்தை செலவழிச்சு நாங்க போறதுமாறு. அருமை சகோதரர்களே, நாங்க சொர்க்கத்தை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய நேரத்துல எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள், மனிதன் என்றால் அவன் தவறுக்கும் மனதுக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன் தான். இங்க இருக்கக்கூடிய யாரும் மலக்குகள். அருமை சகோதரர்களே, தவறுகள் செய்தவன் தான் மனிதன். அந்த தவறுகள் செய்தவர்கள் சிறந்தவர். குல்லுபனி ஆதம ஹத்தாவுன் வகைருல் ஹத்தாயின் அத்தவாபுன், அனைத்து மனிதர்களும் தவறிக்கக்கூடியவர்கள் தான். சிறந்தவர் யாரு? செய்த தவற உணர்ந்து அதற்கு தௌபா செய்யக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவ்வாறான கூட்டத்தை சேர்க்க மறுமை சகோதரர்களே. அப்ப உலகளாவிய ரீதியில நாங்க எவ்வாறு ஒரு விடயத்தை அடைந்து கொள்வதற்கு, உதாரணமாக ஒரு டிகிரி எடுக்கிறது என்றால், ஒரு பட்ட படிப்பு எடுக்கிறது என்றால் கட்டாய சமூகத்தில் வைத்தியர்கள் தேவை, இன்ஜினியர்ஸ் தேவை, அனைவரும் தேவைதான். அருமை சகோதரர்களே, அதே போல மற்ற பக்கத்துக்கு நாங்களும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் முயற்சி செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தையும் கையில வைத்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எங்களை வாழ்க்கையை ஆக்கிக்கணும். அருமை சகோதரர்களே, பூர்த்தியாக துன்யாவுடைய நிலைமையிலே நாங்கள் செல்வோமையானால் மௌத்துடைய நேரத்துல நாங்க கை சேதப்பட்டவர்களாக, எங்கள் ரூஹுகள் கைப்பற்றக்கூடிய நேரத்துல நாங்க கை சேதப்பட்டவர்களாக ஆகியவர்கள். சகோதரர்களே, நாங்க சின்னத்திலிருந்து எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் அதை செய்ய தவறுகிறோம். பேசக்கூடியதாலும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். அனைத்து தெரிந்த விடயங்களையும் நாங்களும் செய்யணும். எங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் சொல்லிக் கொடுக்க வரவே. சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில ஒரு எக்ஸாம்ல ஒரு மார்க்ஸ் குறைவாக இருந்தால் அந்த இடத்துல தேர்வுல அவரை ஒரு மார்க்ஸ் நம்ம வெட்டிப்படும். ஆனா அல்லாஹ் தஆலா அவருடைய சன்னிதானத்துல அவ்வாறு. அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் ஹதீஸிலே, ஒரு மனிதன் அவன் ஒரு நன்மையை நாடுகிறான்,
ஆனால் அந்த நன்மையை அவன் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய நன்மையை எழுதி வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஃபீமா யர்பிஹி அன் ரப்பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதா, அதாவது அல்லாஹ்வை பற்றி அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத வஸ்ஸய்யிஆத். அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறான், தீமையை எழுதுகிறான். நாங்கள் உடக்கூடிய ஒரு மூச்சு காற்றாக இருந்தாலும் சரி, எங்களோட உள்ளத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு நலவாக இருந்தாலும் சரி, உள்ளம் சிந்திக்கக்கூடிய ஒரு செய்யாத் ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் எமது இருக்கிறவங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, வல்லவர் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமானவன், தாயை விட பன்மடங்கு இரக்கமானவன். சொல்லுகிறான், கமன் ஹம்ம பிஹஸனத்தின், யார் ஒரு நலவு செய்ய நாடுகிறாரோ, ஒரு நன்மையை செய்ய நாடுகிறாரோ, ஃபலம் யஅமல்ஹா கதப அல்லாஹு அன்ஹு ஹஸனத்தன், ஆனால் அவர் அந்த நன்மையை செய்யல நினைக்கிறாரு. ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது, அல்லது ஏதாவது உடஞ்சிருக்கு நினைக்கிறாரு, இதை அடுத்த டிப்பாரு நேரம் நான் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போகணும். அந்த நியத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதுகிறான். அதே அவர் நினைத்த அந்த நன்மையான காரியத்தை செய்தால் 10 70,000 7,000 வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவன் நாடிய பிரகாரம் அதுக்குரிய நன்மைகளை எழுதுகிறார். ஒரு நன்மையை நாங்க நினைத்ததை அவர் சின்னதுக்க ஆரம்பிச்ச சகோதரர்களே. ஆனால் முகமது செய்யாட்டில் ஒரு பாவத்தை நினைக்கிறான், ஏதோ ஒரு பாவத்தை காண்டாரு, எண்ணம் வருகிறது, அதை செய்யலாம் என்று பழமியாமல்ஹா என்றாலும் அவன் செய்யல. அவருடைய சிந்தனை மாறி இது பாவம், இது தவறு, இதை செய்ய தேவையில்லை, நான் ஒதுங்குகிறான் என்றால் கதபா அல்லாஹ் இன்தஹு ஹஸனா காமிலத்தன், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை நினைச்சு செய்யாமல் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதுகிறான். ஏன்? அந்த பாவத்திலிருந்து அவன் தன்னைத்தானே தூரமாக்கிக் கொண்டதற்காக. அருமை சகோதரர்களே, அந்த பாவத்தை கண்டான், அதாவது நினைத்தான், பாமிலஹா அவன் செய்தான், கதப அல்லாஹு செய்யத்தன் வாஹிதா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுகிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறது. இந்த உலகத்துல வாழ்ந்து இயன்ற அளவு அல்லாஹ் தஆலா, அதாவது நாங்க சொல்லுவோம் பாசையில போனஸாக கிடைக்கிறது போல செய்யக்கூடிய அமல்களை, தண்ணீரை குடிக்கிறோம், பிஸ்மில் தள்ளி குடிக்கிறோம், சாப்பாட்டை தின்றோம், பிஸ்மில் தள்ளி சாப்பிடுறோம், வெளிவாசல் போறோம், வீட்டிலிருந்து வெளியில வாரோம், துஆ கொண்டு வாரோம், இவ்வாறான அனைத்து நடவடிக்கைகள் மூலமா அல்லாஹ் தஆலா நாங்கள் எதிர்பாராத முறையில கியாமத்துடைய நாளையில பட்டவளைகள் கிடைக்கிற நேரத்துல நாங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எவை நன்மையுடைய தட்டு பாடமானதாக இருக்கும். அருமை சகோதரர்களே, வல்லவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன். எத்தனை தடவைகள் பாவம் செய்தாலும் அவனிடத்திலே கையேந்து இந்த நேரத்துல அவன் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் கடைசி வானத்துக்கு அல்லாஹ் தஆலா வருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இதா மலா ஷத்ருல் லைல் அவ் சுல்சான், ஒரு இரவுடைய கடைசி 3 பகுதி வந்ததுக்கு பின்னால, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தை குறிக்கக்கூடிய நேரம் தான் அது. யன்ஜுருல்லாஹு தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான். ஏன்? மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா கடைசி வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான், என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா, நான் அவங்களுக்கு தருகிறேன். என்னிடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்கள், அதாவது அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். என்னிடத்துல இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவருக்கு நான் இஸ்திக்பார் கொடுக்கிறேன், பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் எங்களை படைத்து தாயின் கட்டளையிலிருந்து அனுப்பி ஏதோ ஒரு அமைப்புல தொழிலோடு கௌரவத்தோடு குடும்பத்தோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து அல்லாஹ் தஆலா அனைத்தையும் உருவாக்கி தந்து விட்டு கடைசி வானத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுடைய நன்மை தீமைகளை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்காக அவன் என்னிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர் இருக்கிறார்களா, என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர் இருக்கிறார்களா என்று கேட்கிறார் என்றால் எவ்வளவு இரக்கமுள்ளவன். அருமை சகோதரர்களே, எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நொடியிலையும் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். அருமை சகோதரர்களே, எனவே இன்னுள்ள காலத்துல வசந்த காலமாகிய ரமலானுடைய காலம் வந்து வர காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்திலே ரமலானுடைய காலம் வருகிறது.
அந்த காலத்தில் மாத்திரம் செய்வது தௌபா இல்ல. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்க தௌபா செய்யணும். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொருவரும் அல்லாஹ் தஆலா இடத்துல தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌபா செய்து கொள்ளுங்க. நான் அல்லாஹ் தஆலா இடத்தில் ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் தௌபா செய்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, பாவங்கள் எழுதப்படாத நபி, ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்பார் செய்வார்களே. ஆனால் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாங்கள், வாழ்க்கையிலே பாவங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்க விளங்கி நாங்க எவ்வளவு தூரம் இஸ்திக்பார் செய்யணும், எவ்வளவு தூரம் தௌபா செய்யணும் என்பதை நாங்கள் விளங்கி செய்து கொள்ளணும். அருமை சகோதரர்களே, அதே போல தௌபாவுடைய நிபந்தனைகள்ல ஒன்றுதான், நாங்க எங்களால ஏதாவது நடந்திருந்தால் அந்த நபர் என்னை மன்னிக்கும் வரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார் என்பது ஹதீஸுடைய கருத்து. அருமை சகோதரர்களே, எனவே எங்களுக்கு மறந்தும் இருப்போம். அந்த மறந்தவர்களை ஞாபகம் ஊட்டியாவது நாங்கள் தௌபாவுடைய வாயிலை பூர்த்தியானதாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ, எவற்றையெல்லாம் சொன்னோமோ, யா அல்லாஹ் அத்தனை விடயங்களை ஒரு வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு நீ அருள் புரிந்திருவாயாக. யார் யாருக்கெல்லாம் என் மூலமாக தவறுகள் நடக்கின்றதோ, நடந்திருக்கின்றதோ, எமது சொல்லால், செயலால், எமது மனத்தால், எமது எண்ணத்தால் யாருக்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கின்றதோ அத்தனை பேரை சந்தித்த மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மௌத்துக்கு முன்னால் உருவாக்கி தந்தரும் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் துன்யாவுடைய வாழ்க்கையை ஒரு பரீட்சையாக வைத்து ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தர்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீ பொருந்தி கொண்ட அடியார்களாக ஆக்கிடுவாயாக. இறுதி மூச்சிலே உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாவுக்கு தௌபீக் செஞ்சருவாயாக. கடைசி நேரத்திலே ரூஹ் தொண்டை குழிக்கு வருவதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களுக்கும் நாம் உணர்ந்து உள்ளம் உருகி தௌபா செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. தாக்கியத்துடைய பாக்கியத்தை தந்தருவாயாக. தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு பேணி தரக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே ஆக்கி தந்தருவாயாக. செய்யக்கூடிய அனைத்து நாளாந்த நடவடிக்கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த விக்ர அவுராதுகளோடு நமது வாழ்க்கையை கழிப்பதற்கு நீ உதவி புரிந்து அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تستويلوا هرما نائلا وموتا خالصا واذكروا ذكر هذا من لذات الموت واستعدوا يوم الحشر والنشور. والله تبارك وتعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم.